ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சிறுதானியத்தில் ஒரு சின்ன குட்டி ரெசிபி 5 நிமிஷம் கூட ஆகாது செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கீங்க. அது கூட 2 பச்சை மிளகா, ஒரு 6-7 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது வந்து ஒரு டம்ளர், அது குட்டி டம்ளருக்கு ஒரு டம்ளர். எனக்கு மட்டும்தான் இந்த சாதம் செய்ய போகிறேன். நான் வந்து சிறுதானியத்தில் பயங்கர வெரைட்டியாக சிங்கிள் ரைஸ் நிறையவே செய்வேங்க. அது குட்டியாக எனக்கு மட்டும் 5 மினிட்ஸில் பசி எடுத்த உடனே டபான்னு போய் செஞ்சு சாப்பிட்ருவேன். அப்படி ஒரு ரெசிபியை தான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் வெயிட் லாஸ் வந்து 20 கிலோ குறைஞ்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கு காரணம், இப்போ எனக்கு 52 வயசெல்லாம் எல்லோரும் 30+ கேட்பாங்க. அதுக்கு காரணம் இந்த மாதிரியான சிறுதானிய உணவுகள் தான். சரி, பேசிகிட்டே இருந்தோன்னா கிண்டி விட வேணாமா? இந்த அளவுக்கு வதங்கின உடனே கொஞ்சமாக வந்து இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதெல்லாம் ஈஸியாக சிம்பிளாக செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறது. இல்லை நீங்கள் வந்து இது வச்சுருப்பீங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி ரெடியாகவே வீட்டில் இருக்குன்னா சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அல்லது குட்டியோடு ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். நல்ல இந்த மாதிரி சுருளை வதக்கிடணுங்க. நான் வந்து குட்டி டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். சிறுதானியம் வந்து குட்டி டம்ளருக்கு 1 டம்ளரு. நல்லா வாஷ் பண்ணணுங்க. இல்லை அப்படின்னாக்க ஒரு மூட வாடை அடிக்குது அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு ஸ்மெல் வரும். ஸோ 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஊரெல்லாம் வைக்க வேணாம். இந்த அளவுக்கு 10 நிமிஷத்தில் ஓப்பன்லேயே வெந்துடும். நம்ம வந்து இதை வந்து குக்கரில் தான் வைக்கணும்லாம் கிடையாது. குக்கரில் வைக்கணுனாலும் வச்சுக்கோங்க. ஒரு விசில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் பார்க்க இருகின மாதிரி இருக்கும். அப்புறம் நேரம் ஆகாங்க அது வந்து கொஞ்சம் பொலன்னு வந்துடும். இப்போ இது ஓப்பனில் வைக்கிறனால 1க்கு 2 தான் தண்ணி. பட் நம்ம வந்து 1க்கு 3 விடுறோம், சரிங்களா? ஆனால் தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பால் 2வது பால், அதாவது தண்ணி பால் கட்டி பால் ரெண்டையுமே சேர்த்துக்கிட்டு, அது போக எனக்கு வந்து அது 2 டம்ளர் தான் இருந்துச்சா, ஸோ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஓப்பனில் வைக்கிறனால கொஞ்சம் தண்ணி அதிகமாகல, அதனால் 1:3 ரேஷியோவில் நான் வைக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோதாங்க. தேங்காய் சாதம் ரொம்ப சிம்பிளாயிடும். இப்போ இந்த சாதம் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. சிறுதானியம் சாப்பிட்டா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணும் அப்படிலாம் தெரியுமா? ஆரம்பிச்சுட்டு சும்மா சமைச்சு சாதம் குழம்பு கூட்டு வச்சு சாப்பிட்ற மாதிரி இதை சமைச்சு சாப்பிட்டா சாப்பிடவே முடியாது. அதில் நீங்கள் பழகணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து இப்போ நீங்கள் வந்து 1 கரண்டி குழம்பு ஊற்றி ஒரு கை சாதம் சாப்பிட்றீங்க அப்படின்னா இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கரண்டி குழம்பாவது ஊற்றுனாதான் நம்மளுடைய அந்த சாம்பார் டேஸ்ட்டை இதை காமிக்கும். அந்த அளவுக்கு இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஒரு சட்டி குழம்பு ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம 2 நாள் வச்சிடலாம் 5 பேர் சாப்பிட்றது. ஆனால் இது 2 பேர் தான் சாப்பிட முடியும் இந்த ஒரு பானை குழம்பு. அந்த அளவுக்கு இது. ஆனால் நிறைய சாதம் சாப்பிட முடியாது. நீங்கள் ரொம்ப சாதம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் 10ல் 1 பகுதி அல்லது 5ல் 1 பகுதி சாப்பிட்டாவே இந்த ரைஸ் வந்து உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிரும். ரொம்ப சாப்பிட முடியாது. வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு அது ஒரு காரணம். ஏன்னா ரொம்பலாம் இந்த சாதம் சாப்பிட முடியாது. ஒரு கையளவு. நான்லாம் வந்து சாதமே பார்த்தீங்க அப்படின்னாக்க 1 கரண்டி மிஞ்சி போனால் நல்லா உருட்டி சாப்பிட்டா 5 வாய் சோறு தான் அந்த ஒயிட் ரைஸும் சாப்பிடுவேன். அப்போ இதுன்னா நான் அதை விட கம்மியாக 2 வாய் சோறு தான் சாப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வெயிட் லாஸ் ஆனால் அதுக்காக வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்காதான்னு கேட்டால் வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் சிறுதானியத்தை டெய்லி சமைச்சு சாப்பிடுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ பேசுகிறேன் பாருங்கள். பட்டை, சோம்பு, அது இதுன்னு என்னெல்லாமும் போடுவோம்ல தேங்காய் சாதத்துக்கு. இதுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ட்ரையாக இந்த பிரியாணி மாதிரி உதிர ரொம்ப செய்யணும்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்ன சாதம் செய்கிறோமோ அதோட அந்த இதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணாது. தேங்காய் சாதம்னா தேங்காய் அந்த பாலுடைய ஃப்ளேவர் ஃபுல்லாக அரிசியில் இறங்கல. இது அவ்வளோ சாமானியமாக நீங்கள் கம்மியாக தண்ணி வச்சிங்கன்னா அப்சர்வ் ஆகாது. தக்காளி சாதம், குஸ்கானா அதோட ஃப்ளேவர் இறங்கணும்ல, அது ஆகாது. ஸோ கொஞ்சமாக தண்ணி அதிகமாக இதுக்கு வச்சு இதை ஓப்பனில் வச்சு இந்த மாதிரி இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குக்கரில் வைக்கிறதோட. அதனால தான் நான் ஓப்பனில் மண்பானையில் வச்சு காமிக்கிறேன். நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கொழகொழப்பு தன்மையோடு தான் நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். அப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது பொலன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்றில் மனசை மாற்றிக்கணும். டேஸ்ட் வைஸ்லாம் நல்லாயிருக்கும், காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் பிரியாணின்னா அப்படி பலன்னு இப்படி அவள் மாதிரி இப்படி உதிர்த்து விடுற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மைண்ட் செட்டெல்லாம் கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும். அதுக்கு செலவு பண்ணுற அளவு நிறைய
டைமு நிறைய பொருட்கள்லாம் இதுக்கு யூஸ் பண்ணாமலே இதை வந்து நம்ம ஈஸியாக வெரைட்டியாக நிறைய ரைஸ் இருக்குதுங்க இதில். நான் இந்த மாதிரி அடிக்கடி நான் ஏற்கனவே 2 ரெசிபி போட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து இது தினமுமே உங்களுக்கு இப்போ மே மாதம் லீவ் வேறு விட்டுக்கிறதுனால டெய்லி இப்போ எனக்கு மட்டுமாவது இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ரைஸ் டெய்லி செஞ்சு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். நீங்களும் இந்த சிங்கிள் ரைஸ்க்கு இல்லை சிறுதானிய உணவுக்கு மாறுங்க. அப்படி மாறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். 2வது ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்க நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராமல் இருக்கணும்னா சிறுதானிய உணவு. அப்போ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா 3 நேரமும் இதை சாப்பிட்லாமா? கண்டிப்பாக இல்லைம்மா. 3 நேரம் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் ஒரு நேரமாவது இதுக்கு வாங்க, இல்லை வாரத்தில் 2-3 நாளாவது இதுக்கு வந்தீங்கன்னாவே கொஞ்சம் வெயிட் லாஸில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். 3 நேரம் இல்லை 2 நேரம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கடன்னு 1 மந்தில் நல்லா வெயிட் லாஸ் ஆகி அப்படியே ஸ்லிம்மாக எல்லாரும் மேரேஜ் ஆகலையா இன்னும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குற அளவு நல்லாவே ஹெல்த்தியாக மாறிடுவீங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் நிறைய இந்த மாதிரி அடிக்கடி டிஃபன் வந்து எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் இந்த ரைஸில் தாங்க இருக்கும். நான் வந்து பக்கத்துலேயே நின்று அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா தேங்காய் பால்லையே நம்ம வேக வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதனால் இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி வர்ற ஸ்டேஜில் ஒரே ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதுவும் நல்லா அப்சர்வ் ஆகிடும். அந்த ஒரு ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் இறக்க போகிறேன். கொஞ்சம் பிசுப்பு தன்மையோடு தான் இறக்குவேன். அப்புறம் மூடி வச்சுருவேன். சாப்பிட்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா உதிர நல்லாவே வந்துடும். இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம இந்த தண்ணியில் வெந்துடும். ட்ரீட் பண்ணலாம். சாதாரணமாக இந்த சாதம்லாம் செய்யும்போது வந்து இறக்குற ஸ்டேஜில் தானே எல்லாமே போடுவோம். ஆனால் இதில் மட்டும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே எல்லாமே போட்டுறணும். நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை போட்டுக்கிறேன். அப்போ தான் இதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா அந்த பதமாக வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் கிடக்கட்டும். நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி கொழப்பு தண்ணியோட இறக்கிச்சு இப்போ மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா அப்படியே அந்த தண்ணியெல்லாம் போய் ஒரு மாதிரி நல்லா உதிர வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஸ்டார்டிங்கில் என்ன வேணாலும் போட்டு சாப்பிடுங்க. ஆனால் எவ்வளோ நீங்கள் வந்து ஃபேட் ஐட்டம் சாப்பிட்டாலும் இந்த சிறுதானியத்தை ரெகுலராக எடுத்துக்கும் போது வந்து ஃபேட் உருவாகாது, குண்டாக மாட்டீங்க. ஸோ டேஸ்ட்டாகவே நல்ல முந்திரி பருப்புலாம் போட்டு செய்யுங்க. நான் எனக்கு மட்டும் அதனால் அப்படி ஏனோ தானே தான் செய்வேன். எல்லாருக்கும் செய்யும் போதெல்லாம் ப்ராப்பராக முந்திரி பருப்பு போட்டு அந்த மாதிரிலாம் செய்வேன். ஸோ இது சிம்பிளாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடலாம். நீங்களுமே வீட்டில் இருக்கும்போது மாதிரி செஞ்சுக்கலாம்ல. அதுக்காக தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி மூடி வச்சிடலாம். என்னடா அப்படி பிசுன்னு இருக்கே அப்படி நீங்கள் யோசிக்கவே வேணாம். இது கொஞ்சம் நேரம் ஆனோடனே இந்த கோதுமை ரவை கிண்டி வச்சு அப்படி வச்சுட்டோன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கொழப்பாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனோடனே அப்படியே அவ்வளோத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு உதிரியாக வரும் தெரியுமா கோதுமை ரவை. அது மாதிரி தாங்க இதுவும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செமையாக இருக்கும். சொல்லப்போனால் அதை விட இது நல்லா அப்படி காரமும் இருக்குது, தேங்காய் பாலோடைய ஃப்ளேவரும் இருக்குது, நல்லாவே இருக்குதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஒரு வெஜ்ஜு குருமா செய்யலாம், உருளைக்கிழங்கு குருமா செய்யலாம், இல்லைனா ஏதாவது ஒரு பொரியல் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வெரைட்டியாக ஏதாவது ஒரு ரைஸ்லேயே முதல்ல ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. நான் டெய்லி போட்டுறேன். இந்த மாதிரி ரைஸ் சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா சிறுதானியம் பிடிக்க ஆரம்பிச்ச மாதிரி டிஃபன் ஐட்டமும் நிறையா இருக்குது. நான் பால் கஞ்சி மட்டும் அன்றைக்கி போட்டு காமிச்சேன். உளுந்தங்கஞ்சி போடலாம், அதுக்கப்புறமா அடை தோசை செய்யலாம், பொங்கல் வெரைட்டி செய்யலாம், அப்படி நிறையா இருக்குது இதில். அப்படியெல்லாம் நம்ம டிஃபனுக்கு அந்த மாதிரி அப்புறம் சாதம் இந்த மாதிரி இப்படி செஞ்சு பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சாலும் இதில் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணிடுவீங்களா? வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுவீங்களா? நான் இப்போ இது மாதிரி 1 மந்த் சாப்பிட்டுட்டே எனக்கு வந்து நல்ல ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்ல இம்யூனிட்டி பவர் இருக்குது அப்படிங்கிறதையும் எனக்கு நீங்கள் சொல்லணும். சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.